கதை நேரம். கடைசி வாய்ப்பு. ஒரு சிறிய கிராமத்தில் அருண் என்ற ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் ரொம்ப நல்லவன் தான். ஆனால் வாழ்க்கை அவனை எப்போதும் சோதித்து கொண்டே இருந்தது. அவன் படிப்பில் முயற்சி பண்ணான், ஆனால் தோல்விதான். வேலை தேடி தேடி பார்த்தான், கிடைக்கவே இல்லை. அவன் நண்பர்கள் எல்லாம் முன்னேறி போனாங்க, அவன் மட்டும் பின்னாடியே நின்று பார்த்தான். ஒரு நாள் அவன் அம்மா அவனிடம் சொன்னால், கைவிடாதே, இது உன் கடைசி முயற்சி இல்லை, இன்னொரு வாய்ப்பு கண்டிப்பாக வரும். ஆனாலும் அருண் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சுங்க. என்னால் முடியாதுமா, எனக்கு எப்போவுமே தோல்விதான். அந்த இரவு அவன் தனியாக வெளியே சென்றான். நல்ல மழை பெய்து கொண்டிருந்தது. குளிர்ந்த காற்று. அவன் மனது மட்டும் இன்னும் இருட்டாகவே இருந்தது. அந்த சமயம் ஒரு வயதான தாத்தா ஒரு விளக்கை ஏற்றி கொண்டு நின்றிருந்தார். அருண் கேட்டான், இந்த இருட்டில் நீங்க ஏன் விளக்கை எடுத்துக்கிட்டு நிக்கிறீங்க? தாத்தா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், இந்த விளக்கு எனக்காக இல்லப்பா, வழி தெரியாம தவிக்கும் ஒருவருக்காக. அந்த வார்த்தை அவன் மனசை அடிச்சு நொறுக்கியது. நான் தான் அந்த வழி தெரியாம தவிக்கிறவன். எனக்காக தான் தாத்தா இதை சொன்னாரோ? தாத்தா மீண்டும் சொன்னார், இருட்டு எப்போதும் நிரந்தரம் இல்லை தம்பி, ஒளி கண்டிப்பா வரும். நீயே உன்னுடைய விளக்காக மாறணும். அந்த ஒரு சந்திப்பு அருணின் வாழ்க்கையையே மாற்றியது. அடுத்த நாள் முதல் அவன் மீண்டும் முயற்சிக்க தொடங்கினான். சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன முன்னேற்றங்கள் அவன் வாழ்வில். ஒரு வருடத்திற்கு பிறகு அதே கிராமத்தில் அவன் ஒரு சிறிய தொழிலை ஆரம்பித்தான். ஒரு நாள் நல்ல மழை. அன்று இரவு அவன் ஒரு விளக்கை ஏந்திக்கிட்டு நின்றிருந்தான் அந்த இருளில். ஏன் தெரியுமா? இவனை போல் இன்னொரு அருண் வழி தேடி வரலாம் என்று. நண்பா, வாழ்க்கை எவ்வளவு இருட்டாக இருந்தாலும் சரி, நமக்குள்ள இருக்கிற ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி போதும் நம்மளுடைய பாதையை காண. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.